Hey guys, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel. Another day, another vlog. 30 days challengeல இன்னைக்கு வந்துட்டு day 24. இன்னைக்கு ஃபேமிலியாக கிளம்பி நம்ம சென்னை அடையாரில் இருக்கிற வரமகாலட்சுமியில் போய் கொஞ்சம் sarees பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டு இருந்தோம். ஆல்ரெடி நம்ம வீடியோவில் வந்துட்டு நம்ம மதுரையில் இருக்க வரமகாலட்சுமி கலெக்ஷன்ஸ்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அதே மாதிரி அடையாரில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ வரமகாலட்சுமி மதுரையை கம்பேர் பண்ணுறதுக்கு இது வந்துட்டு கொஞ்சம் குட்டியாக தான் இருந்துச்சு ஷாப். அண்ட் வந்துட்டு கலெக்ஷன்ஸுமே அங்கே ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இங்கே வந்துட்டு அந்தளவுக்கு இல்லை. சென்னையில் இருக்கிற மற்ற பிரான்ச்சஸ் பற்றி எனக்கு தெரியல. சென்னையில் அடையார் மட்டும் தான் போயிருக்கேன். ஸோ இங்கே வந்துட்டு மதுரையை கம்பேர் பண்ணி பார்த்தா எனக்கு அந்த அளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்த மாதிரி தெரியல. இருக்கிற கொஞ்சம் சாரியாக இருந்தால் கூட அது எல்லாமே வந்துட்டு ரொம்ப யூனிக்கான கலர்ஸில் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதில் வந்துட்டு பார்த்து ஒன்று வந்துட்டு நான் பிக் பண்ணியிருந்தேன். நான் கொஞ்சம் டார்க் கலர்ஸாக தான் ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால கொஞ்சம் உங்களுக்கு மோஸ்ட்லி டார்க் கலர்ஸாக தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மெரூன் சாரியிலேருந்து போகலாம். ஸோ இதில் வந்துட்டு ஒரு 3 கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மெரூனுக்கு வந்துட்டு ஒரு ஆலிவ் க்ரீன் மாதிரி அதோட கொஞ்சம் லைட்டாகவே ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் பார்டர் வந்துட்டு கொஞ்சம் யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அது வந்துட்டு சின்ன பொண்ணுங்க போடுற மாதிரி இருக்குமாங்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால கொஞ்சம் அவங்க பெரியவங்க டிசைன் மாதிரி இருந்துச்சு. அதனால நான் அதை பிக் பண்ணலை. ஸோ செகண்ட் வந்துட்டு கொஞ்சம் ப்ளூ கலர்ஸில் நிறைய கொண்டு வந்திருந்தாங்க. என்னோட வெட்டிங் சாரியுமே ப்ளூ தான். அதனால எனக்கு கொஞ்சம் ப்ளூ ஓரியன்டாக வேண்டாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ப்ளூலேயே நிறைய கலர்ஸ் நிறைய ஷேட்ஸில் இருந்துச்சு. ஸோ மல்டி கலரில் வந்துட்டு நமக்கு கம்பைன் ஆகி வந்துருந்துச்சு. ஸோ அதுலேருந்து இந்த ஒரு டார்க் ப்ளூ வந்துட்டு நான் பிக் பண்ணியிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாங்காய் டிசைன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ ஹோல் சாரி வந்துட்டு நல்லா மாங்காய் டிசைன் மாதிரி வந்துருந்துச்சு. அண்ட் அதுக்கு இடையில வந்துட்டு நமக்கு ஒரு கோல்டு சரிகையில் வச்சு சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் ப்ளவுஸ் வந்துட்டு நமக்கு சேம் சாரீ கலர்லேயே வந்துருந்துச்சு. ஸோ பிளெயினாக கொடுத்துருந்தாங்க. ஸோ ஹோலாக வந்துட்டு நம்ம கட்டி பார்க்கும்போது ரொம்ப அழகாகவே இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த வயலட் கலர் சாரீ தான் வந்துட்டு பிக் பண்ணியிருந்தேன். இந்த வயலட் கலருக்கு ஒரு டார்க் ப்ளூ ப்ளவுஸ். இந்த கலர் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு ரெண்டுமே சேர்த்து. ஸோ இதுலேயுமே வந்துட்டு நமக்கு இடையில வந்துட்டு இருக்கிற டிசைன்ஸ்லாம் வந்து கோல்டு சரிக்கை வச்சுருந்தாங்க. இந்த கலர் காம்பினேஷனுமே பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. எனக்கு இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு அந்தளவுக்கு எனக்கு சூட் ஆகிற மாதிரி எந்த கலர்ஸும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு நமக்கு வேண்டான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கலர்ஸ்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் மாதிரி பேஸ்டல் கலர்ஸில் டார்க் கலர்ஸ் வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுலேயுமே எனக்கு வந்துட்டு பெருசாக எந்த கலருமே அட்ராக்ட் ஆகலை. இப்போ காட்டிகிட்டு இருக்கிற எல்லா சாரியோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா நமக்கு 3500லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லாமே அபவ் 3500 தான். இந்த வயலட் அண்ட் ப்ளூ வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு கலர் பார்க்குறதுக்கு. அண்ட் வந்துட்டு இது கொஞ்சம் லைட் கலராக இருந்ததுனால எனக்கு அந்த அளவுக்கு பெருசாக எடுக்கலை. பட் வந்துட்டு ஒரு கிராண்டான ரிசப்ஷனுக்குலாம் போட்டுக்கிற அளவுக்கு ஒரு சூப்பர்பான கலர் காம்பினேஷன் தான். இதுவுமே ஒரு யூனிக்கான கலர் காம்பினேஷன் தான். ஸோ இந்த மாதிரி கலர்ஸ்லாம் நமக்கு பெருசாக கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு கலர் தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த சாரீஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ். ஸோ இது வந்துட்டு 5500 வந்துச்சு. இப்போ காட்டுற சாரீஸ் எல்லாமே 5000+ தான். ஸோ இதில் வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட் அந்த ஆலிவ் க்ரீன் ரொம்பவே பிடிச்சிருச்சு. ஸோ இது ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த க்ரீன் வந்துட்டு ஒரு யூனிக்கான க்ரீன் தான். எனக்குமே வந்துட்டு நான் க்ரீன் தான் வந்துட்டு தேடி வந்தேன். எனக்கு ரொம்ப நல்லா டார்க்கான க்ரீனுக்கு ஒரு மெரூன் ப்ளவுஸ் மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த விதத்தில் எனக்கு இந்த கலர் வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதுவுமே வந்துட்டு நான் பிக் பண்ணி வச்சுருந்தேன். இதுக்கு பார்டர் வந்துட்டு நல்லா பெருசாக வந்துருந்துச்சு. அண்ட் இடையில வந்துட்டு நல்லா கோல்டன் ஜரிகையில் கொடுத்து ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஹோல் சாரியில் வந்துட்டு குட்டி குட்டியாக கோல்டன் கலரில் வந்துட்டு ஃப்ளவர்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ இதே ஓரியன்டில் வந்துட்டு மற்ற கலர்ஸ் மற்ற சாரீஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. இவங்கக்கிட்ட வந்துட்டு ஒரே டிசைனில் ஒரே கலர் தான் இருக்குது. ஸோ மற்ற கலர்ஸ்லாம் வந்துட்டு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இவங்களோட ஒவ்வொரு சாரியுமே ஒவ்வொரு யூனிக்கான கலர்ஸில் தான் இருக்கும். ஒரே கலரில் ஒரே டிசைனில் இன்னொரு சாரீ கிடைக்காது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ப்ளூ கலர் சாரீ தான். ஸோ இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ கலரு. அதுக்கு வந்துட்டு ஒரு க்ரீன் கலர் ப்ளவுஸ். ஸோ இந்த கலருமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் வந்துட்டு போட்டு கட்டினோம்னா நமக்கு ஒரு நல்ல கிராண்ட் லுக் கிடைக்கும். உங்ககிட்ட வந்துட்டு இருக்கிற எல்லா சாரீக்குமே ப்ளவுஸ் வந்துட்டு ஒரு யூனிக்கான கலரில் கிடைக்குது. அதுதான் வந்துட்டு ஒரு சூப்பரான விஷயமா இருந்துச்சு. சாரீக்கு நல்லா கான்ட்ராஸ்டாகவே நல்லா ப்ளவுஸ் டிசைன்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதனால வந்துட்டு நமக்கு நல்லா ஈஸியாகவே அட்ராக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இப்போல்லாம் மோஸ்ட்லி வந்துட்டு எல்லாருமே சாரீ அண்ட் ப்ளவுஸ் வந்துட்டு சேம் கலரில் தான் வியர் பண்ணுறாங்க. பட் எனக்கு வந்துட்டு அது எப்பயுமே பிடிக்காது. எனக்கு வந்துட்டு கொஞ்சம் சாரீக்கும் ப்ளவுஸுக்கும் நல்லா கான்ட்ராஸ்டான கலர்ஸில் கட்டினா தான் எனக்கு பிடிக்கும். ஒரு சில சாரீஸ்க்குலாம் வந்துட்டு சாரியோட சேம் கலர்லேயே ப்ளவுஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஓகே. பட் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஆப்ட் பண்ணி போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் லுக் வந்துட்டு நம்ம எலிவேட் பண்ணி காட்டலாம். நெக்ஸ்ட் இந்த ப்ளூ கலர் சாரீ ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது இப்போ வந்துட்டு ட்ரெண்டிங்காக ஒரு கலர் போயிட்டுருக்குல, ஒரு புது கலர் வந்துட்டு ஒரு கோஸ் ப்ளூன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ப்ளூ. அதுக்கு வந்துட்டு ஒரு நல்ல டார்க் ப்ளூக்கு வந்துட்டு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. இதோட சூப்பராக இருந்துச்சு இந்த கலர் காம்பினேஷன். ஸோ இதுவுமே வந்துட்டு ஒரு வெட்டிங் ரிசப்ஷனுக்குலாம் வந்துட்டு நல்லா கிராண்ட் லுக் கொடுக்கும். ஸோ இதுக்கு வந்துட்டு நமக்கு இடையில வந்துட்டு ஒரு கோல்டன் கலரில் ஜரிகைலாம் ஒர்க்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஐ திங்க் இது வந்துட்டு 7500ன்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேயுமே வந்துட்டு குட்டி குட்டியாக லைனாக வந்துட்டு போட்டிருந்த டிசைன் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த சாரீ இது.
அந்த கலர் காம்பினேஷனுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதே மாதிரி மற்ற சாரீஸ்லாம் வந்து காட்டிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் லாஸ்ட் டைம் வந்துட்டு மதுரையில் இருக்கிற வரமகாலட்சுமி போயிருந்தபோது நல்ல ஒரு முகூர்த்தமான டே. ஸோ அன்னைக்கு வந்துட்டு பயங்கர க்ரௌடாக இருந்துச்சு ஹோல் ஷாப்புமே. பட் இங்கே வந்துட்டு எங்களை தாண்டி இன்னொரு கஸ்டமர் 2 கஸ்டமர்ஸ் தான் இருந்தோம். ஸோ அதனால் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ஸ்லோவாகவே வந்துட்டு டிசைன்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சுது. அண்ட் இங்கேயுமே வந்துட்டு சில்வர் வித் வயலட் காம்பினேஷனில் வந்துட்டு நான் சாரீ பார்த்துருந்தேன். இதுவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. லாஸ்ட் வந்துட்டு மதுரையில் பார்த்துருந்த ஷாப்லேயும் இந்த கலர் காம்பினேஷனில் தான் நான் ஒரு சாரீ பிக் பண்ணியிருந்தேன். ஸோ அதே கலர் காம்பினேஷனில் இது வந்துட்டு லைட்டாக காப்பர் மிக்ஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. இதுவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்துட்டு நார்மல் சாரீ தான் 2500ங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. இந்த க்ரீனுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுக்கு வந்துட்டு ஒரு வயலட் கலர் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு அம்மன் வியர் பண்ணுற க்ரீன் கலர் மாதிரி சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு லீஃப் க்ரீன் மாதிரி சூப்பரான க்ரீன். அதுக்கு நல்லா சூப்பராக கான்ட்ராஸ்ட்டாக மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு வயலட் கலரில் ப்ளவுஸ் அண்ட் இடையில வந்துட்டு காப்பர் சரிகை வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சட்டுலாம் இருந்துச்சு. நல்ல ஒரு விண்டேஜ் வைப் கொடுத்துச்சு. இந்த சாரீஸ்லாம் தான் நாங்கள் பார்த்துருந்தோம். இது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் எனக்கு பிடிச்ச ஒரு சில சாரீஸ்லாம் வந்துட்டு நான் பிக் பண்ணியிருந்தேன். நான் எது பிக் பண்ணியிருப்பேன்னு உங்களுக்கு கொஞ்சம் கெஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படியே வந்துட்டு அது முடிச்சுட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாச்சும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வழியில் வந்துட்டு கீதம் தான் போயிருந்தோம். அங்கே நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக காஃபி குடிச்சிட்டு அது கூட பாவ பஜ்ஜி சாப்பிட்ருந்தோம். ஸோ பாவபன் அந்தளவுக்கு டேஸ்ட் கொடுக்கல. அது கூட கொஞ்சம் காலிஃப்ளவர் மசாலா பூரியெலாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதெல்லாம் சாப்பிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டு ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய சாரீ ஷாப்பிங் vlogsலாம் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நிறையா போடலாம். உங்கள் எல்லாரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.